ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வேல்யூ இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. எல்லாருமே ஐடிசின்னு சொல்கிறாங்க. ஒரே 2 வாரம் ஐடிசியாக இருக்குங்க. நீங்களும் அதே தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஐடிசி கம்பெனி தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்களா, ஐடிசியோட எபோட் ஒரு கொஞ்சம் நேரம் கூட இருக்காது, சின்னதாக சொல்லிடுறேன். ஏன்னா புதுசாக யாராவது ஐடிசியை பற்றி கேட்டுட்டா அதுக்காக சொல்கிறது தான் அந்த எபோட்டு. அதுக்கப்புறம் நான் ஐடிஸில் என்ன பண்ணேன், வாங்கினேனா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து 200 இந்த ரேஞ்சில் தான் கொரோனா டயத்துலலாம் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 500 வரைக்கும் போச்சு. 500 போயிட்டு 400 வந்துச்சு. அப்படி வரும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஐடிசி வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிப்பு, அதாவது பெரிய இறக்கம் வந்துச்சு ஐடிசியில். ஏன்னா சிகரெட்டோடைய ஜிஎஸ்டி வந்து நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்ன உடனே செஸ் ரேட்லாம் ஏற்றுறோன்னொடனே டக்குன்னு ஏறிடுச்சு ரேட். அப்படிங்கும்போது ஐடிசியோட ரேட் என்ன ஆயிடுச்சு, சிகரெட் ரேட்டே ஏறிடுச்சுன்னாங்க. ஐடிசி ரேட் என்ன ஆயிடுச்சு, இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்தேன். ஐடிசி அப்படிங்கிறது முதல்ல என்ன? ஐடிசிங்கிறது ஒரு சிகரெட் கம்பெனி, ஃபுட் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேப்பர் பிஸ்னஸில் இருக்காங்க, ஆக்ரோ பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இத்தனை பிஸ்னஸ் வந்து சிகரெட்டை தாண்டி இவங்கள்ட்ட இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம நிதானமாக தான் திங்க் பண்ணணும் ஐடிசியில் அப்படிங்கிற முடிவு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஐடிசி என்ன விலைக்கு நான் முதல்ல வாங்கினேன் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஐடிசியை வந்து பியூர்லி எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணேன். ஐடிசி வந்து நான் பிற்காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது பிற்காலங்கிறது என்னென்னா ஒரு 10 இயர்ஸ் எபோ வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ஐடிசிக்குள்ளேயே நான் ஃபஸ்ட்டு இறங்கினேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப இருக்காது, நான் அப்பப்போ வாங்குறது தான். அதனால் வந்து எல்லாரும் 500 ஷேர் 1000 ஷேர்லாம் வாங்கியிருப்பாங்க ஐடிசியில். ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருப்பேன். இவன் கொஞ்சமாக வாங்கிட்டே இவ்வளோ பேசுகிறானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். தவிர்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளால் யோசிக்க முடியாது. நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அவ்வளோக்கும் நம்ம பண்ணலாம். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து இது வந்து எஜுகேஷ்னல் வீடியோ தான். இது எல்லாமே வந்து நான் கற்றுக்கிறேன், உங்களுக்கும் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ ஒரு லேர்னிங் மாதிரி ப்ராசஸில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, முதல்ல வந்து ஐடிசி நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, 323 இருக்குது. என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 374 இருக்குது. ஆனால் குவான்டிட்டி வந்து வெறும் 49 குவான்டிட்டி தான் இருக்குது. என்கிட்ட ரொம்பலாம் கிடையாதுங்க, 49 குவான்டிட்டி தான் இருக்குது. நான் எப்போ வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஐடிசியை. அதுலேருந்தே என்கிட்ட ஐடிசி இருக்குது. 7th ஜூலை தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டாக் ஷேர் பண்ணேன், வாங்க ஆரம்பித்தேன். அது வந்து எபோவ் ஒரு 420 அந்த ரேஞ்சில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 410 407 இந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு ஜூலை டு நவம்பர் வரைக்கும் எத்தனை ஷேர் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொன்னோம்னா ஒரு 9 15 20 ஷேர்ஸ் வந்து நான் அந்த ஒரு 3 month 4 months இதில் வந்து நான் வாங்கிட்டேன் ஜூலை டு நவம்பருக்குள்ளே. அப்போ என்னோடய ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 407 இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜான்வரியில் இறங்கி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஜான்வரியில் இறங்கி வந்துருச்சு. அதான் நான் ஜூலை 2024 தான் இதுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஐடிசியில் முதல்ல சூஸ் பண்ணேன். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 5 ஷேர் தான். அதுக்கப்புறம் 20 ஷேர் ஆக்கினேன். இப்போ ஒரு டிப்பு கிடச்சோன்னா உள்ளே பூந்து விளையாடணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து 367 போயிட்டு ஒரு பெரிய பல்காக ஒரு 6 குவான்டிட்டி, அப்புறம் ஒரு 350 ஒரு 3 குவான்டிட்டி, 349 10 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நிறையா வாங்கி இப்போ இந்த மாதிரி ஒரு 49 குவான்டிட்டிஸ் வச்சுருக்கேன். அதாவது எப்போ வந்து டிப்பு வரும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஜூலையில் நான் வாங்கணுங்கிற முடிவை வந்து நான் ஜான்வரிலேயே எடுத்துட்டேன். 2025 நான் எடுத்துட்டேன். நான் 6 month கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஐடிசி வந்து அப்போ 500 இந்த ரேஞ்சில் வந்து போய்கிட்டே இருந்துச்சு, மேலே போய்கிட்டே இருந்துச்சு. சரி ஏதாவது இறங்கி வருமே அப்படின்னு பார்த்தா 400 ரொம்ப நாள் நின்றுச்சு. 400 நிற்கும் போது நமக்கு தான் தெரியுமே, நம்ம மனசை 400 தாண்டி பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு இந்த 420 வாங்கிட்டேன். அப்புறம் 400 கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இறங்கி வர வாங்கினேன். 360 வாங்கியிருக்கேன், 350 வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 329 கூட வாங்கியிருக்கேன். ஆனால் 323 வாங்கலை. மறுபடியும் ஒரு டிப் இறங்கி வந்தால் கண்டிப்பாக வாங்குவேன் ஐடிசியில். ஐடிசி வந்து பியூர்லி டிவிடெண்டுக்காக தான் நான் வாங்கினேன்.
என்ன பெருசாக டிவிடெண்ட் கொடுத்துட போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு 4% டிவிடெண்ட் வரும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிவிடெண்ட் வந்து பேங்க்கில் கொடுக்குற டெபாசிட்டோட கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வந்தால் வந்துட்டு போதுங்க. நான் பியூர்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காசு வந்து கண்டிப்பாக டபுள் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கைலாம் நான் வச்சுருக்கேன். இப்போ ஐடிசி வந்து 500 வரைக்கும் வந்துச்சு. இப்போ 250, 200 ரேஞ்செலாம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த 250, 200 ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியை வாங்கி வைப்பேன். அப்படி வாங்கி வைக்கும்போது நான் இன்றைக்கி 50 குவான்டிட்டி வச்சுருக்கேன். நான் வந்து 200 வரும்போது கண்டிப்பாக எப்படியும் 150 எவ்வளோ கொண்டு வந்துடுவேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் காசை வந்து கொஞ்சம் ஏற்றி தான் இதில் ஐடிசியில் கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா ஐடிசி வந்து பியூர்லி வந்து டிவிடெண்ட் கொடுக்கும், போனஸ் கொடுப்பாங்க. இந்த போனஸ்லேயே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐடிசி வந்து முதல்ல வரும்போது தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஐபிஓ வரும்போது 100 ரூபாய்க்கு 33 ஷேர் நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்த ஷேர் தான் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன். அதே மாதிரி யார் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, யார் எது சொன்னாலும் சரி, நீங்களும் உங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா என்னால் 10 இயர்ஸ் என்னால் வைக்க முடியுங்கிற தொகையை மட்டும்தான் நான் இதில் வந்து போடுறேன். இப்போ நாளைக்கே வந்து எந்த ஒரு அவசரம் வந்தாலும் இதில் போய் நான் எடுக்க மாட்டேன். அப்படிங்கிறவங்க இதில் வந்து நான் இதை வந்து கடன் வாங்கியோ இல்லை வந்து யார்கிட்டையும் வந்து வட்டிக்கு வாங்கியோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணுறது இல்லை. நான் பியூர்லி வந்து என்னோடய காசில் என்கிட்ட எவ்வளோ மிச்சம் இருக்கோ அந்த காசில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதாவது தேவையில்லாத அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு நியர்லி 5 இயர்ஸோ 10 இயர்ஸாக கழித்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். நீங்கள் கூட கேட்கலாம், ஐடிசி 10 இயர்ஸ் கழிச்சு இருக்குமா, இவ்வளோலாம் பண்ணுமா? கண்டிப்பாக இருக்குங்க இந்த பிஸ்னஸ். ஏன்னா சிகரெட் கண்டிப்பாக குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஸ்மோக்கிங்கில் போயிடுச்சு. அப்புறம் ஃபுட் பிஸ்னஸில் இருக்காங்க. யாருங்க சாப்பிடாமல் இருக்கா? இங்கே வெளியில் இந்த ஐடிசியில் வந்து இப்போ 10 ருபீஸ்க்குலாம் வந்து ஜெல்லிலாம் விற்கிறாங்க. ஐடிசி ஜெல்லி 10 ருபீஸ்லாம் வருது. நானே என் பையனுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐடிசி அதுலேயும் இருக்காங்க. பிஸ்கெட்ஸில் இருக்காங்க. எஃப்எம்சி பிஸ்னஸ்லாம் அதில் வந்துடுது. அடுத்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஹோட்டல்ஸை பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுத்தத வச்சு பார்த்தா அது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ரேட்டோட சேர்த்து பார்த்தா ஒரு 20 ருபீஸ் தான் வரும். ஏன்னா ஒரு ஷேருக்கு 10 ஷேர்ஸ், அதாவது 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நிறைய ஷேர் ஐடிசியில் வச்சுருந்தா நமக்கு நல்ல லாபம் தான். நிறைய பேர் 500 ஷேர் 1000 ஷேர்லாம் வச்சுட்டு நிறைய காசுலாம் வாங்கிட்டு கூட வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஐடிசி மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஏன் இப்போ வரல அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குலாம் வருது. ஏன்னா அது வெறும் நான் 49 குவான்டிட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து குவான்டிட்டி குறைய நான் இன்னும் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் மார்க்கெட்லங்கிறது இதுதான். ஒரு டிப், அதாவது ஒரு டிப்புங்கிறது என்னன்னா ஒரு இறக்கம். இங்கே திடீர்னு ஒரு பேட் நியூஸில் வந்து ஒரு இறக்கம் வருது அப்படின்னா அது நமக்கு குட் நியூஸ். இப்போ நாளைக்கே பேட் விற்றா கூட இந்த கம்பெனி வந்து ரன் ஆக தான் போகுது. இது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெலாம் இந்த ஷேர்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இந்த ஷேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வேறு எந்த கம்பெனி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது கரெக்டாக பண்ணுற மாதிரி. எல்லா கம்பெனியும் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி குறை சொல்ல முடியாது. பட் கரெக்டாக பண்ணுறதுன்னா ஐடிசி கரெக்டாக பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொன்னோம்னா இது என்ன தர்மத்துக்காக நடத்துகிறாங்க? இப்போ நீங்கள் போயிட்டு சிகரெட் வேணால் நான் காசு இல்லாமையா பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு காசு வருது. அந்த காசுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. எப்படியும் கவர்மெண்ட்டுக்கு போகிற வரி ஒன்று இருக்கும், மேக்கிங் ப்ராடக்ட் இருக்கும், ப்ளஸ் இவங்களுக்குன்னு வரக்கூடிய இன்கம் இருக்கும். இவங்களுக்கு வர இன்கம் வந்து 2 ரூபா 3 ரூபா ஏற்றுவாங்க, கூட அது குறைச்சி வாங்க மாட்டாங்க. யாரும் ஒரு பொருளை 10 ரூபா விற்கிறவங்க நாளைக்கு 8 ரூபா 7 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க. விற்கிறதா இருந்தால் அதுலேயும் லாபம் இல்லாமல் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இறங்கிருச்சு ஐடிசி, நாளைக்கு இறங்குது ஐசி, நாளைக்கு ஐடிசி இறங்கு, திடீர்னு ஒரு நாள் 10 ரூபா ஏறுது அப்படின்னா ஐடிசியை பற்றி யோசிக்காதீங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இறங்குது நாளைக்கு இறங்குதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு கம்பெனி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனி நான் எதுக்கு வாங்குகிறேன், இந்த கம்பெனியை நான் எத்தனை வருஷம் வச்சுக்க போகிறேன், எத்தனை மாதம் வச்சுக்க போகிறேன், எத்தனை நாளில் வச்சுக்க போகிறேன், ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். திங்க் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனி நான் வாங்கினா என்னென்ன கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமா, லாங் டேர்ம் வச்சுருந்தேன்னா டிவிடெண்ட் போனஸ் பார்க்கணும். ஷார்ட் டேர்மில் எவ்வளோ பர்சன்டில் நான் வந்து வெளியில் வரணும், எவ்வளோ பர்சன்டில் நான் வந்து லாஸை வந்து பியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து நான் ஒரு 200 வாங்கிட்டேன், அது 210 வந்துருச்சுன்னா 10 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஏன்னா ஷார்ட் டேர்மாக பார்க்குறவங்களுக்கு நிறைய காசு வந்து 200 போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 10 ருபீஸ் கிடச்சாலே பெரிய லாபம் தான். அதே வந்து 20 ருபீஸ் நெகட்டிவாக வந்துட்டால் கூட ஐயோ நம்ம நெகட்டிவாக இருக்கமே அப்படின்னு சொல்லி வித்துறக்கூடாது. விற்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று அதுதான் சொல்கிறாங்க, டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஸோ அதே மாதிரி டார்கெட்டும் வச்சுக்கணும், ஸ்டாப் லாஸும் வச்சுக்கணும். இப்போ ஐடிஸில் என்கிட்ட ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஐடிஸில் ஸ்டாப் லாஸ் டார்கெட்னு வைக்கலை.
ஏதாவது 250 இப்போ 323 25ல இருக்குது. இது ஒரு 315 கிட்ட வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 20-25 குவான்டிட்டிஸ் வாங்குவேன். 300 வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 30 குவான்டிட்டிஸ் வாங்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுவேன். அதே மாதிரி 350 போனால் கூட நான் வாங்குவேன். அதுதான் இப்போ சொல்ல வரேன். இப்போ அது மேலே ஏறி போனால் கூட வாங்குவேன். நீங்கள்லாம் சிப்புன்னு சொல்கிறீங்கள, நான் சிப்புன்னு யூஸ் பண்ணாமல் டிப், அதாவது ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி திடீர்னு ஒரு ஃபால் வரும். இண்டஸ்இண்ட் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, இந்த மாதிரிலாம் திடீர்னு ஒரு டிப் வரும். அது திடீர்னு வந்து ஒரு ஃபால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இப்போ சிப்லாவில் வந்து ஒரு டிப் வருது. அது மட்டும் இல்லாமல் சிப்லாவில் போன வாரத்துக்கு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துருந்துச்சு. ஒரு டிப் அதில் வந்திருக்கு. இப்போ சிப்லாவில் எனக்கு பணம் இருந்துச்சு. சிப்லாவில் இது வரைக்கும் என்கிட்ட கிடையாது. இப்போ சிப்லாவில் என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா சிப்லாவில் 1-2 ஷேர் வாங்கி வைப்பேன். என்கிட்ட டாக்டர் ரெட்டி, நாட்கோலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்லாவே நான் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா குறைச்ச விலை தான் வாங்கினேன். ஆனால் பட் இன்றைக்கி லாஸில் தான் இருக்குது எல்லாமே. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய லாஸாக தெரியல. ஏன்னா எல்லாமே நான் கம்மி குவான்டிட்டிஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் இனிமேல் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் என் போர்ட்ஃபோலியோவே ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. நான் என் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் பார்த்துங்க. ஐடிசி வந்து நான் எப்படி வாங்கினேன், எவ்வளோ வச்சுருக்கேன், என்னென்னு ஷேர் பண்ணுறேன். இனிமேல் வாங்குறதையும் நான் உங்களுக்கு எப்போ வாங்குறோன்னா அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஐடிசி வாங்கணுமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா எந்த ஷேராக இருந்தாலும் நல்லா அதை படிச்சுட்டு, அந்த ஷேரோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஷேர் வந்து நம்ம வாங்கினோம்னா பிற்காலத்தில் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கும், மிட் டேர்மில் எப்படி இருக்கும், அப்படிலாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு, அப்படி நல்லா தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் அனலிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய கேட்டு நாலேஜெலாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திடீர்னு போய் ஒரு ஷேரை வாங்கிட்டு அதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி உட்காராதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடிசி எடுத்து நான் இன்றைக்கி சொன்னேன். இது வந்து பியூர்லி எஜுகேஷ்னல் வீடியோ தான். நான் வந்து ஒரு செபி அட்வைசர் கிடையாது, செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இந்த ஷேரை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோக்கத்துக்கு இந்த வீடியோ போடலை. இது வந்து பியூர்லி எஜுகேஷ்னல் வீடியோ. நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு கிடைச்ச எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இதை நான் பயன்படுத்தி நான் சொல்கிறேன். இது மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து பையோ செல்லோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.